பைபிள் சவாலின் 117வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று 1 நாளாகமம் 16 முதல் 18 அத்தியாயங்கள் ஆராதனை, ஸ்தோத்திரம் மற்றும் தாவீதுடன் தேவன் செய்த உடன்படிக்கையை காட்டுகிறது. தாவீது தேவனுடைய விசுவாசத்தையும் மகத்துவத்தையும் உணர்ந்து நன்றி நிறைந்த இதயத்துடன் ஸ்தோத்திரிக்கிறார். தேவன் தாவீதுடன் தனது வாக்குத்தத்தத்தை நிலைநிறுத்தி தனது திட்டங்கள் மனிதரின் எண்ணங்களை விட உயர்ந்தவை என்பதை காட்டுகிறார். தாவீது கீழ்ப்படிதலுடன் நடந்ததால் தேவன் அவருக்கு ஜெயத்தை அளிக்கிறார். ஆராதனையும் தேவனை நம்புவதும் நமக்கு வலிமையையும் உறுதியையும் தருகிறது என்பதை இது நினைவூட்டுகிறது. இன்று நன்றி நிறைந்த இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 117 of the Bible Challenge. Today's reading from 1 Chronicles 16 to 18 highlights worship, thanksgiving, and God's covenant with David. We see David praising God with a heart full of gratitude, recognizing his faithfulness and greatness. God establishes his promise with David, showing that his plans are far greater than human intentions. As David walks in obedience, God grants him victory over his enemies. This reminds us that worship and trust in God bring strength and assurance. Let us begin today with a thankful heart and confidence in his promises. 1 நாளாகமம் அதிகாரம் 16. 1 Chronicles chapter 16. வசனம் 1. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். Verse 1. So they brought the ark of God, and set it in the midst of the tent that David had pitched for it. And they offered burnt sacrifices and peace offerings before God. வசனம் 2. தாவீது சர்வாங்க தகனபலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து. Verse 2. And when David had made an end of offering the burnt offerings and the peace offerings, he blessed the people in the name of the Lord. வசனம் 3. புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். Verse 3. And he dealt to every one of Israel, both man and woman, to every one a loaf of bread, and a good piece of flesh, and a flagon of wine. வசனம் 4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாகச் சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். Verse 4. And he appointed certain of the Levites to minister before the ark of the Lord, and to record, and to thank and praise the Lord God of Israel. வசனம் 5. அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமாயிருந்தான். ஏயெல், செமிரமோத், எக்கியேல், மக்தித்தியா, எலியா, பெனாயா, ஓபேதேதோம், ஏயெல் என்பவர்கள் தம்புரு சுரமண்டலம் என்னும் கீதவாத்தியங்களை வாசிக்கவும் ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும். Verse 5. Asaph the chief, and next to him Zechariah, Jael, and Shemiramoth, and Jehiel, and Mattithiah, and Eliab, and Benai, and Obed-Edom, and Jael with PS altaries and with harps. But Asaph made a sound with cymbals. வசனம் 6. பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். Verse 6. Benai also and Jahaziel the priests with trumpets continually before the ark of the covenant of God. வசனம் 7. அப்படி ஆரம்பித்த அந்நாளிலேதானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. Verse 7. Then on that day David delivered first
This psalm, to thank the Lord into the hand of Asaph and his brethren. வசனம் 8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். Verse 8. Give thanks unto the Lord, call upon his name, make known his deeds among the people. வசனம் 9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதியசங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். Verse 9. Sing unto him, sing psalms unto him, talk ye of all his wondrous works. வசனம் 10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. Verse 10. Glory ye in his holy name, let the heart of them rejoice that seek the Lord. வசனம் 11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Verse 11. Seek the Lord and his strength, seek his face continually. வசனம் 12. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. Verse 12. Remember his marvelous works that he hath done, his wonders, and the judgments of his mouth. வசனம் 13. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். Verse 13. O ye seed of Israel his servant, ye children of Jacob, his chosen ones. வசனம் 14. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். Verse 14. He is the Lord our God, his judgments are in all the earth. வசனம் 15. ஆயிரந்தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும். Verse 15. Be ye mindful always of his covenant, the word which he commanded to 1,000 generations. வசனம் 16. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். Verse 16. Even of the covenant which he made with Abraham, and of his oath unto Isaac. வசனம் 17. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. Verse 17. And hath confirmed the same to Jacob for a law, and to Israel for an everlasting covenant. வசனம் 18. உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். Verse 18. Saying, Unto thee will I give the land of Canaan, the lot of your inheritance. வசனம் 19. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சத் தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். Verse 19. When ye were but few, even a few, and strangers in it. வசனம் 20. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். Verse 20. And when they went from nation to nation, and from one kingdom to another people. வசனம் 21. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. Verse 21. He suffered no man to do them wrong, yea, he reproved kings for their sakes. வசனம் 22. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். Verse 22. Saying, Touch not mine anointed, and do my prophets no harm. வசனம் 23. பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். Verse 23. Sing unto the Lord, all the earth, show forth from day to day his salvation. வசனம் 24. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள். Verse 24. Declare his glory among the heathen, his marvelous works among all nations. வசனம் 25.
கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. Verse 25. For great is the Lord, and greatly to be praised. He also is to be feared above all gods. வசனம் 26. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். Verse 26. For all the gods of the people are idols, but the Lord made the heavens. வசனம் 27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. Verse 27. Glory and honor are in his presence, strength and gladness are in his place. வசனம் 28. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். Verse 28. Give unto the Lord, ye kindreds of the people, give unto the Lord glory and strength. வசனம் 29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Verse 29. Give unto the Lord the glory due unto his name, bring an offering, and come before him, worship the Lord in the beauty of holiness. வசனம் 30. பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். Verse 30. Fear before him, all the earth, the world also shall be stable, that it be not moved. வசனம் 31. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதாக. Verse 31. Let the heavens be glad, and let the earth rejoice, and let men say among the nations, the Lord reigneth. வசனம் 32. சமுத்திரமும் அதின் நிறைவும் முழங்கி நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. Verse 32. Let the sea roar, and the fullness thereof, let the fields rejoice, and all that is therein. வசனம் 33. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டுவிருட்சங்களும் கெம்பீரிக்கும், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். Verse 33. Then shall the trees of the wood sing out at the presence of the Lord, because he cometh to judge the earth. வசனம் 34. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Verse 34. O give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. வசனம் 35. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கியருளும் என்று சொல்லுங்கள். Verse 35. And say ye, save us, O God of our salvation, and gather us together, and deliver us from the heathen, that we may give thanks to thy holy name, and glory in thy praise. வசனம் 36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். Verse 36. Blessed be the Lord God of Israel forever and ever. And all the people said, Amen, and praised the Lord. வசனம் 37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேதேதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. Verse 37. So he left there before the ark of the covenant of the Lord Asaph and his brethren, to minister before the ark continually, as every day's work required. வசனம் 38.
எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஓபேதேதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். Verse 38. And Obed-edom with their brethren. 68. Obed-edom also the son of Jeduthun and Hos. To be potters. வசனம் 39. கிபியோனிலுள்ள மேட்டின் மேலிருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்கதகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்கதகனங்களை நித்தமும் அந்திச்சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்குச் செலுத்துவதற்காக. Verse 39. And Zadok the priest, and his brethren the priests, before the tabernacle of the Lord in the high place that was at Gibeon. வசனம் 40. அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து. Verse 40. To offer burnt offerings unto the Lord upon the altar of the burnt offering continually morning and evening, and to do according to all that is written in the law of the Lord, which he commanded Israel. வசனம் 41. இவர்களோடும் கூட ஈமானையும் எதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். Verse 41. And with them Heman and Jeduthun, and the rest that were chosen, who were expressed by name, to give thanks to the Lord, because his mercy endureth forever. வசனம் 42. பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீதவாத்தியங்களையும் தொனிக்கச் செய்யவும் அவர்களுடன் ஈமானையும் எதித்தூனையும் வைத்து எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். Verse 42. And with them Heman and Jeduthun with trumpets and cymbals for those that should make a sound, and with musical instruments of God. And the sons of Jeduthun were potters. வசனம் 43. பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். Verse 43. And all the people departed every man to his house, and David returned to bless his house. 1 நாளாகமம் அதிகாரம் 17. 1 Chronicles chapter 17. வசனம் 1. தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கிறபோது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுருமர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். Verse 1. Now it came to pass, as David sat in his house, that David said to Nathan the prophet, Lo, I dwell in an house of cedars, but the ark of the covenant of the Lord remaineth under curtains. வசனம் 2. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை எல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். Verse 2. Then Nathan said unto David, Do all that is in thine heart, for God is with thee. வசனம் 3. அன்று இராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர். Verse 3. And it came to pass the same night, that the word of God came to Nathan, saying. வசனம் 4. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். Verse 4. Go and tell David my servant, Thus saith the Lord, Thou shalt not build me an house to dwell in. வசனம் 5. நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். Verse 5. For I have not dwelt in an house since the day that I brought up Israel unto this day, but have gone from tent to tent, and from one tabernacle to another. வசனம் 6.
நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? Verse 6. Wheresoever I have walked with all Israel, spake I a word to any of the judges of Israel, whom I commanded to feed my people, saying, Why have ye not built me an house of cedars? வசனம் 7. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டுமந்தையை விட்டு எடுத்து. Verse 7. Now therefore thus shalt thou say unto my servant David, Thus saith the Lord of hosts, I took thee from the sheepcote, even from following the sheep, that thou shouldest be ruler over my people Israel. வசனம் 8. நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியிலிருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். Verse 8. And I have been with thee whithersoever thou hast walked, and have cut off all thine enemies from before thee, and have made thee a name like the name of the great men that are in the earth. வசனம் 9. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். Verse 9. Also I will ordain a place for my people Israel, and will plant them, and they shall dwell in their place, and shall be moved no more, neither shall the children of wickedness waste them any more, as at the beginning. வசனம் 10. உன் சத்துருக்களையெல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். Verse 10. And since the time that I commanded judges to be over my people Israel, moreover I will subdue all thine enemies. Furthermore I tell thee that the Lord will build thee an house. வசனம் 11. நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். Verse 11. And it shall come to pass, when thy days be expired that thou must go to be with thy fathers, that I will raise up thy seed after thee, which shall be of thy sons, and I will establish his kingdom. வசனம் 12. அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். Verse 12. He shall build me an house, and I will establish his throne forever. வசனம் 13. நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவனை விட்டு விலக பண்ணாமல். Verse 13. I will be his father, and he shall be my son, and I will not take my mercy away from him, as I took it from him that was before thee. வசனம் 14. அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்றார். Verse 14. But I will settle him in mine house and in my kingdom forever, and his throne shall be established forevermore. வசனம் 15. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்குச் சொன்னான். Verse 15. According to all these words, and according to all this vision, so did Nathan speak unto David. வசனம் 16. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே,
தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். Verse 16. And David the king came and sat before the Lord, and said, Who am I, O Lord God, and what is mine house, that thou hast brought me hitherto? வசனம் 17. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்துச் செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். Verse 17. And yet this was a small thing in thine eyes, O God, for thou hast also spoken of thy servant's house for a great while to come, and hast regarded me according to the estate of a man of high degree, O Lord God. வசனம் 18. உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். Verse 18. What can David speak more to thee for the honor of thy servant? For thou knowest thy servant. வசனம் 19. கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறியப்பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். Verse 19. O Lord, for thy servant Sake, and according to thine own heart, hast thou done all this greatness, in making known all these great things. வசனம் 20. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட எல்லாவற்றின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. Verse 20. O Lord, there is none like thee, neither is there any God beside thee, according to all that we have heard with our ears. வசனம் 21. உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால் உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி. Verse 21. And what one nation in the earth is like thy people Israel, whom God went to redeem, to be his own people, to make thee a name of greatness and terribleness, by driving out nations from before thy people, whom thou hast redeemed out of Egypt? வசனம் 22. உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாயிருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். Verse 22. For thy people Israel didst thou make thine own people forever, and thou, Lord, becamest their God. வசனம் 23. இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்துச் சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். Verse 23. Therefore now, Lord, let the thing that thou hast spoken concerning thy servant and concerning his house be established forever, and do as thou hast said. வசனம் 24. ஆம், அது நிலைவரப்பட்டிருக்கவும் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தேவன் என்றும் உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக திடமானதென்றும் சொல்லப்படுவதினால் உமது நாமம் என்றைக்கும் மகிமைப்படவும் கடவது. Verse 24. Let it even be established, that thy name may be magnified forever, saying, The Lord of hosts is the God of Israel, even a God to Israel. And let the house of David thy servant be established before thee. வசனம் 25. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மனத்தைரியம் கிடைத்தது. Verse 25.
For thou, O my God, hast told thy servant that thou wilt build him an house. Therefore thy servant hath found in his heart to pray before thee. வசனம் 26. இப்போதும் கர்த்தாவே, நீரே தேவன், நீர் உமது அடியானை குறித்து இந்த நல்ல விசேஷத்தைச் சொன்னீர். Verse 26. And now, Lord, thou art God, and hast promised this goodness unto thy servant. வசனம் 27. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். Verse 27. Now therefore let it please thee to bless the house of thy servant, that it may be before thee forever. For thou blessest, O Lord, and it shall be blessed forever. 1 நாளாகமம் அதிகாரம் 18. 1 Chronicles chapter 18. வசனம் 1. இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறிய அடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி காத் பட்டணத்தையும் அதின் கிராமங்களையும் பெலிஸ்தரின் கையிலிருந்து பிடித்துக் கொண்டான். Verse 1. Now after this it came to pass that David smote the Philistines and subdued them, and took Gath and her towns out of the hand of the Philistines. வசனம் 2. அவன் மோவாபியரையும் முறிய அடித்ததினால் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். Verse 2. And he smote Moab, and the Moabites became David's servants, and brought gifts. வசனம் 3. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசர் ஐபிராத் நதியண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்தப் போகிறபோது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறிய அடித்தான். Verse 3. And David smote Hadarezer king of Zobah unto Hamath, as he went to establish his dominion by the river Euphrates. வசனம் 4. அவனுக்கு இருந்த 1000 இரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20000 காலாட்களையும் பிடித்து இரதங்களில் 100 இரதங்களை வைத்துக்கொண்டு மற்றவைகளையெல்லாம் துண்டாடி போட்டான். Verse 4. And David took from him 1,000 chariots, and 7,000 horsemen, and 20,000 footmen. David also halved all the chariot horses, but reserved of them 100 chariots. வசனம் 5. சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20000 பேரை வெட்டி போட்டு. Verse 5. And when the Syrians of Damascus came to help Hadarezer king of Zobah, David slew of the Syrians 220,000 men. வசனம் 6. தமஸ்குவுக்கடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினார்கள். தாவீது போனிதத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். Verse 6. Then David put garrisons in Syria Damascus, and the Syrians became David's servants, and brought gifts. Thus the Lord preserved David whithersoever he went. வசனம் 7. ஆதாரேசரின் சேவகருக்கு இருந்த பொன் பரிசைகளை தாவீது எடுத்து அவைகளை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். Verse 7. And David took the shields of gold that were on the servants of Hadarezer, and brought them to Jerusalem. வசனம் 8. ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கூனிலுமிருந்து தாவீது வெகு திரளான வெண்கலத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தான். அதனாலே சாலோமோன் வெண்கல கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுகளையும் உண்டாக்கினான். Verse 8. Likewise from Tibhath, and from Chun, cities of Hadarezer, brought David very much brass, wherewith Solomon made the brazen sea, and the pillars, and the vessels of brass. வசனம் 9. தாவீது சோபாவின் ராஜாவாகிய ஆதாரேசரின் இராணுவத்தை எல்லாம் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயு கேட்டபோது. Verse 9.
Now when King of Hamath heard how David had smitten all the host of Hadarezer king of Zobah. வசனம் 10. அவன் தாவீது ராஜாவின் சுகசெய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாரேசரோடு யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வினவுதல் சொல்லவும் தன் குமாரனாகிய அதோராமையும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமுமான சகலவித தட்டுமுட்டுகளையும் அவனிடத்துக்கு அனுப்பினான். ஆதாரேசர் தோயுவின் மேல் யுத்தம் பண்ணுகிறவனாயிருந்தான். Verse 10. He sent Hadoram his son to King David, to inquire of his welfare, and to congratulate him, because he had fought against Hadarezer, and smitten him, for Hadarezer had war with two, and, with him, all manner of vessels of gold and silver and brass. வசனம் 11. அந்த தட்டுமுட்டுகளையும் தான் ஏதோமியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதிகளின் கையிலும் வாங்கின வெள்ளியையும் பொன்னையும் கூட தாவீது ராஜா கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டான். Verse 11. Them also King David dedicated unto the Lord, with the silver and the gold that he brought from all these nations, from Edom, and from Moab, and from the children of Ammon, and from the Philistines, and from Amalek. வசனம் 12. செருயாவின் குமாரன் அபிசாயி உப்பு பள்ளத்தாக்கிலே 18,000 ஏதோமியரை முறிய அடித்தான். Verse 12. Moreover Abishai the son of Zeruiah slew of the Edomites in the valley of Salt 18,000. வசனம் 13. ஆகையால் தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனைச் சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போனிதத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். Verse 13. And he put garrisons in Edom, and all the Edomites became David's servants. Thus the Lord preserved David whithersoever he went. வசனம் 14. தாவீது இஸ்ரவேலை எல்லாம் ஆண்டு தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தான். Verse 14. So David reigned over all Israel, and executed judgment and justice among all his people. வசனம் 15. செருயாவின் குமாரன் யோவா பிராணுவத் தலைவனாயிருந்தான். ஆகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியாயிருந்தான். Verse 15. And Joab the son of Zeruiah was over the host, and Jehoshaphat the son of Ahilud, recorder. வசனம் 16. அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அபிமெலேக்கும் ஆசாரியராயிருந்தார்கள். சவிஷா சம்பிரதியாயிருந்தான். Verse 16. And Zadok the son of Ahitub, and Abimelech the son of Abiathar, were the priests, and Shavsha was scribe. வசனம் 17. யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் புத்திரர் ராஜாவினிடத்தில் பிரதானிகளாயிருந்தார்கள். Verse 17. And Benai the son of Jehoiada was over the Cherethites and the Pelethites, and the sons of David were chief about the king. பைபிள் சவாலின் 117வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஆராதனையும் நன்றியும் நிறைந்த வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் வழிநடத்தலையும் தரும் என்பதை கற்றோம். தேவன் தனது வாக்குத்தத்தங்களில் விசுவாசமானவர் மற்றும் அவரை நம்புகிறவர்களை பலப்படுத்துகிறார். தாவீது கீழ்ப்படிதலால் ஜெயம் பெற்றது போல நாமும் விசுவாசத்தின் மூலம் ஜெயிக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை ஸ்தோத்திரித்து அவரது வலிமையை நம்புவோம். ஒவ்வொரு நாளும் அவரது வாக்குத்தத்தங்களில் நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று நீங்கள் தேவனுக்கு நன்றி கூறுவது என்ன? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 117 of our Bible challenge is complete. Today we learned that a life of worship and gratitude opens the way for God's blessings and guidance. God remains faithful to his promises and strengthens those who trust him. Just as David experienced victory through obedience, we too can overcome through faith.
Let us continue to praise Him in all circumstances and rely on His strength. Each day is a new opportunity to walk in His promises. What are you thankful to God for today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.